சார் விஷ்ணு விஷால் அவர்களை பற்றி பேசும்போது இன்னொரு கேள்வி நான் சோஷியல் மீடியாவில் பார்த்ததை கேட்குறேன். என்ன அப்படின்னா, இப்போது நம்ம சொன்ன இந்த டேரக்டர்ஸ் பிரதீப் ரங்கநாதன் அவர்களாக இருக்கட்டும், அபிஷன் இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. பட் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ன்னு இருக்கும். அதில் சூப்பராக பண்ணவங்க நடிகர் ஜெய் அவர்களாக இருக்கலாம், இல்லை ஜீவா அவர்களாக இருக்கலாம், அப்படி நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குல்ல சார். இந்த ஹீரோக்கள்லாம் இப்போது என்ன ஆனாங்க? ஒருவேளை புதுசாக வரவங்க அவங்களை ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்க வந்து தங்களை அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டாங்களா சார்? அவங்களுடைய திமிரு சார். அது வந்து இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக நிஜமாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க நல்ல படங்கள் கொடுத்துட்டே வரும்போது திடீர்னு அவங்கள ஆக்ஷன் ஹீரோவாக அவங்க நினச்சிக்கிறது. எனக்கு முன்னாடி விஜய்னு ஒருத்தர் நடிச்சிட்ருக்காரு, நல்ல தானே அவர் போயிட்டுருக்காரு, அப்போ அவருடைய பேட்டன் என்ன அந்த மாதிரி போகுமே நினச்சி அப்படி இறங்குறது, கமர்ஷியலாக இறங்குறது. அப்புறம் ஷூட்டிங்க்கு வந்து பயங்கர அட்ராசிட்டி, அலப்புற. ஜெய்யெல்லாம் வந்து கொஞ்சம் நெஞ்ச அலப்புற கிடையாது, கதற விட்டார். ஒவ்வொரு தயாரிப்பாளரையும் கதற விட்டுருக்காரு ஜெய். அப்போ ஜீவா வந்து இந்த மாதிரி ராங் ரூட்டை எடுத்து கதை கேட்குறதே ரொம்ப தவறான கதைகளாக தேடி போய் கேட்குறது. ஸோ அப்படி போய் அவர் கமிட் ஆனார். அதனால தான் அவங்க மார்க்கெட் விழுந்துச்சே தவிர இனிமேல் அவர் தூக்கி நிறுத்த முடியாது. எப்போ வந்து ஒருத்தர் மேலாம் ஒரு அவர்சன் வந்து இது வேண்டான்னு முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிர் கொடுக்குறதெல்லாம் இங்கே நடக்கிற கதையே கிடையாது. அப்படி தான் பல பேர் ஃபேட் அவுட் ஆகி போயிட்டாங்க.